பாவம் மல்லிகாக எவ்வளோ வேலை தான் செஞ்சுட்டே இருப்பாங்க. நாம ஏதாவது அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம். இன்னைக்கு தோசை ஊற்றி எல்லாத்துக்கும் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு கிருஷ்ணா அவங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா இருக்கா என்னன்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. சரி சரி, நல்லா முருகலா நல்ல ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் முருகலா சுட்டு கொடுக்கலாம். என்கிட்ட ஒரு வேலை கூட சொல்லவே மாட்டேங்கிறாங்க மல்லிகாக்கா. நானே செஞ்சுக்கிறேம்மா நானே செஞ்சுக்கிறேம்மா அவங்களே இழுத்து போட்டு எல்லாமே செய்கிறாங்க. பாவம் தானே, அவங்களே எவ்வளவு தான் செய்வாங்க. நாமளும் கொஞ்சம் அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆமாம், பாவம் தான் அந்த அக்காவும் எவ்வளோதான் பார்த்து பார்த்து பொறுமையாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. இனிமே நாமளும் எல்லா வேலையும் செய்ய கற்றுக்கணும். அம்மா வீட்டில் தான் ஒன்றுமே செய்யாமல் இருந்துட்டோம். இனிமேவாது எங்கேயாவது எல்லா வேலையும் செய்ய கற்றுக்கலாம். இங்கே நான் எதுவுமே செய்யாமல் இருக்கேன்னு அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், விளக்கு மற்ற கூட தூக்கிட்டு இங்கே வந்துடுவாங்க. ஏண்டி உன்கிட்ட நான் படியாக படிச்சேன்னு என்னடி சொன்னேன் ஏதுடி சொன்னேன், ஒன்றுமே செய்யாமல் உன் வாட்டுக்கு இருக்கிறியா அப்படின்னு திட்ட தான் செய்வாங்க. பாவம் அம்மா வீட்டுக்கு இன்னும் வேற போகவே இல்லை. அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த நாள் சரியில்லை இந்த நாள் சரியில்லைன்னு இப்படி போயிட்டுருக்கு. பார்ப்போம், நாளைக்காவது தான் போகணும். இதுக்குன்னு பக்கத்து வீட்டில் தான் இருக்கிறோம். பாரு, அம்மா வீட்டுக்கு போக முடியல. ஏன்னா அதுக்கு கூட நாள் பார்க்குறாங்க. என்ன பண்றது? என்ன பண்ணிட்டு இருக்கவ? ஏங்கா பார்த்தா தெரியல, தோசை சுட்டுட்டு இருக்கேன்க்கா. அடி ஆத்தி, உனக்கு தோசை எல்லாம் சுட தெரியுமாம்மா? அக்கா, அம்மா இல்லாத டைம்ல நானே சுட்டு சாப்பிட்டுக்கிறேன். ஏன் இது கூட தெரியாதா? என்ன கொஞ்சம் கருக்கி கருக்கி தான் எடுப்பேன். கருக்கி கருக்கியா? ஆமா. எப்படி நீ சாப்பிடுவ? தோசை எனக்கு தானே, கருக்குனா என்ன பிஞ்சா என்ன, எப்படியும் பிச்சு தொட்டு தான் சாப்பிட வரும் அப்படின்னு சொல்லி நான் கண்டுக்கவே மாட்டேன். அம்மா தான் இந்த ரெண்டு திட்டு திட்டுவாங்க. நீங்களும் காலையிலேருந்து எல்லா வீட்டில் உள்ள எல்லா வேலையும் பார்த்துட்டே இருக்கீங்க, நானும் உங்களை பார்த்துட்டே இருக்கேன். அக்கா நான் அதை பார்க்க வேணாலும் வேணான்றீங்க, அக்கா இதை பார்க்க வேணாலும் வேணான்றீங்க. ஒரு வேலையும் எனக்கு தரவே மாட்டேங்கிறீங்க. நீங்களே தான் அவ்வளவும் இழுத்து போட்டு செய்கிறீங்க. அதான் பாவம் போல் இருந்துச்சு. சரி, நம்ம தோசையாவது எல்லாத்துக்கும் சுட்டு கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி வந்துட்டேங்க்கா. சரிம்மா, உனக்கு சுட்டு சாப்பிட்டதெல்லாம் சரிதான். இப்போ நல்லா சுடு, என்ன எல்லாத்துக்கும் தானே? ஐயோ அக்கா, அதெல்லாம் பார்த்து பார்த்து கரெக்டாக சொல்கிறேன்க்கா. சரிம்மா, நான் கூட தோசை சுட தான் வந்தேன். கிருஷ்ணா சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்காப்புல, சீக்கிரம் சுட்டு கொண்டு போய் கூடு. என்ன? சரிங்கக்கா. உங்களுக்கு மட்டும் நீங்க சுட்டு சாப்பிட்டுக்கங்கம்மா. எனக்கு பிள்ளைக அத்தை மாமாக்கெல்லாம் நான் ஊற்றி தரேன். பரவாயில்லக்கா, எல்லாருக்கும் நானே சுட்டு தரேன். சரிம்மா. என்னடி அவன் சாப்பாட்டுக்கு வந்து உட்காந்துருக்கேன், நீங்க என்னடான்னா கதை பேசிட்டு நிக்கியா ரெண்டு பேரும்? ஏண்டி அருவி? அத்தை, நான் இப்பதான் தோசை சுட்டுட்டு இருக்கேன். இந்த ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்க சொல்லுங்க, நான் இந்த எடுத்துட்டு வந்துடுறேன் இப்பவே. சீக்கிரம் எடுத்துட்டு வா, உட்காந்துட்டே இருக்கேன்ல. சரிங்க அத்தை. அப்புறம் நிறைய ஊற்றி வை, பசிக்குது எனக்கும். இன்னைக்கு புது மரமோ கையில சாப்பிட போறேன். என்ன அழகா சுட்டுருக்காலும் தெரியல. அதெல்லாம் வேற லெவல்ல சுட்டு தருவாத்த, நீங்க போங்க. என்ன மல்லிகா சொல்றத பார்த்தா நிஜமா தான் சொல்றேன், அவன் நல்லா சுடுவாளாம். அதெல்லாம் பாத்துக்கறலாம், போங்க. சரி சரி, நானும் உட்காந்துருக்கேன். முதல்ல புருஷனுக்கு கொண்டுட்டு வா அருவி. சரிங்கத்த, நான் எடுத்துட்டு வரேன். அருவி, உன் மாமியாருக்கெல்லாம் சுட முடியாது உன்னையால. அதுக்கு ஒரு குண்டா நெய் ஊற்றுனாதான் கரெக்டாக இருக்கும், இல்லை எண்ணெயை ஊற்றுனாதான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு கூட நான் சுட்டுக்கிறேன், நீ கிருஷ்ணா மட்டும் சுட்டு கொடுமா, சரியா? ஏன்னா அதுக்கு பக்குவம் உனக்கு தெரியாது. 7 நோட்டங்கோளாறு சொல்லிக்கிட்டு இருக்கோம்மா. சரிக்கா, நான் பார்த்துக்கிறேன். ஏற்கனவே கரகன வாடை மாதிரி வருது. எவ்வளோ நேரமா இருக்குது டக்குன்னு திருப்பி எடு. சரி சரிம்மா, அந்த துணி கிடந்துச்சு, நான் போய் துவைச்சிட்டு இருக்கேன், நீ டக்குன்னு எடுத்துக்கிட்டு வா. சரிக்கா. ஐயோ, என்ன கருகிருச்சே. கருகிருச்சுன்னா என்ன பண்ணலாம்? கடவுளே, சாப்பாட்டுக்கு வேற உட்காந்துட்டே இருக்காவளே, கொண்டு போய் கொடுப்போம். என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா ஃபஸ்ட் டைம் தானே, ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எடுத்துட்டு போவோம். ஆனால் பயமாக இருக்கே. யாரும் எதுவும் சொல்லாமல் இருந்தால் ரைட்டு தான். ஆனால் எப்படி சொல்லாமல் இருப்பாங்க? இப்படி கருகின தோசையை கொண்டுட்டு போனால் திட்ட தான் செய்வாங்க. ஐயோ, என்ன பண்ணுறது? சரி, எடுத்துட்டு போவோம், என்ன நடந்தாலும் பார்த்துக்கிருவோம். வாங்க, நானும் பசியில தான் உட்காந்துருக்கேன். தோசை சுட்டுட்டீங்களா? சுட்டாச்சுங்க. கொண்டாங்க சாப்பிடலாம். ஏன் கையில வச்சுட்டே இருக்கீங்க? கொடுங்க, பசி தாங்க முடியும். சுட்டுட்டேன், இந்தாங்க. ஆனா ஒண்ணுங்க, கொஞ்சம் கருகிடுச்சு. கருகிடுச்சா? ஆமா, ரொம்பவே கருகிடுச்சு. பாவம், இந்த பிள்ளை ஃபர்ஸ்ட் டைமா தோசை சுடும் போல. அந்த பிள்ளை தோசை சுட்டதுக்கு நம்ம போய் டென்ஷன் ஆகி திட்டக்கூடாது. பாவம் தானே அந்த பிள்ளையும், நம்ம திட்டவே கூடாது. நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய விஷயம். இதுக்கு போய் அந்த பிள்ளையை திட்டிகிட்டு இருந்தோம்னா அந்த பிள்ளை மனசு எவ்வளோ நோவும். வேண்டாம், அந்த பிள்ளையை திட்டக்கூடாது. நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். பாவம் தானே. போக போக அந்த பிள்ளையே கற்றுக்குறோம்.
என்னங்க நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்கீங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பார்த்து சொல்லுங்கங்க. ஆனா என்ன கொஞ்சம் கறியிடுச்சு. அட நீங்க வேற, எனக்கு கருகுன தோசை அவ்வளோ பிடிக்கும், இஷ்டம் பார்த்துக்கிடுங்க. ரொம்பவே பிடிக்கும். நான் வேணா ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லவா? கண்டிப்பா பார்த்துட்டு சொல்லுங்களேன். வாவ், ஏங்க வேற லெவல்ல தோசை சுட்டிருக்கீங்கங்க. இந்த மாதிரி நான் எந்த ஹோட்டல்ல கூட சாப்பிட்டதே இல்லை. அப்படியாங்க சொல்றீங்க? அட ஆமா, நிஜமாவே சொல்றீங்க. அவ்வளோ அழகா சுட்டிருக்கீங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு. என்னப்பா பொண்டாட்டி தோசை சுட்டு கொடுத்துட்டாளா? கொடுத்துட்டாங்கம்மா இப்பதான். சாப்பிட்டுட்டு இருக்கேன், நல்லா இருக்கா? ரொம்ப டேஸ்டா இருக்குமா. நீங்க வேணா ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறீங்களா? ஐயே டேய், என்னடா இது கருகி கரைச்சட்டி மாதிரி கலர்ல இருக்கு, இது போய் டேஸ்டா இருக்குங்கிற? மா நிஜமாதாம்மா, சரியான டேஸ்ட் பார்த்துக்கிடுங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கு. இது போய் கருகி இருக்குன்றீங்க, இது வந்து லேசாதாம்மா கருகி இருக்கு. இந்த மாதிரி கருகி இருந்தாதான் தோசை டேஸ்டே. இது கூட உங்களுக்கு தெரியாதாம்மா? இப்படி கருகி இருந்தாதான் தோசை டேஸ்டா? ஏலே என்னடா சொல்ற, எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி கருகி இருந்தாதான் தோசை டேஸ்ட்டுங்கிற? அட ஆமாம்மா. பேசாம இருக்க மாட்டியா? கடவுளே என்னடா இது கொடுமையா இருக்கு. இங்க பாரு அருவி, என்னம்மா இது கருக்கி வச்சிருக்க, அதிகமே நல்லா இருக்குன்றான். அவங்க தான் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, டேஸ்டா இருக்காம்ல. டேய் இது உனக்கு நல்லா இருக்கா? மா நான் தான் அந்த பிள்ளைட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டேனே, பிறகு எதுக்கு நீங்க கோவமா பேசுறியா? கோவமா அதெல்லாம் பேசாதியா? ஓமா பேசக்கூடாதா? என்னட்டாச்சு? எடி மல்லிகா இங்க வந்து பாரு ஒரு நிமிஷம். அட கடவுளே கடவுளே கடவுளே, என்னது இது? ஐயோ ஐயோ ஐயோ, கறிக்கு பையில கொண்டு வந்து வச்சிருக்கா இவ. அதை தாண்டி நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் மல்லிகா, அதுக்கு இவன் என்ன தெரியுமா சொல்றியா, இதுதான் டேஸ்டா இருக்காம்டி. அட விவஸ்தத்தை கட்ட கிருஷ்ணா, நான் லேசா கறிக்கு கொண்டு வந்தாலும் என்ன நீ இதுன்னு கை கழுவிட்டு போவ வேண்டாம் அப்படின்னு, இன்னைக்கு உன் பொண்டாட்டி சுட்டு தந்திருக்கான்னு இப்படி இருக்கியே, இது என்ன நல்லா இருக்கா உனக்கு? ஹனி நிஜமா தான் சொல்றேன், நீங்க 2 வாய் சாப்பிட்டு மட்டும் பாருங்க, எவ்வளோ அருமையா இருக்குன்னு நீங்க பிறகு சொல்லுவியா? என்ன நீமா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுமா. அருவி, இவங்க 2 பேருக்கு 2 தோசை சுட்டு கூட. இதோ உடனே போய் சுட்டுட்டு வரேன். மல்லிகாக்கா டிஸ்டர்ப் பண்ணாதீங்கக்கா, அவங்க சாப்பிடட்டும். உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க, நான் இப்பவே சுட்டு தரேன். ஐயோ ஆத்தா அலமேலு, வேண்டாம்தா, நீ நல்லா இருப்ப, உனக்கு கோடி புண்ணியம். வேண்டாமே வேண்டாமே கடவுளே. நான் என்னமோ லேசு வசாத்தான் கறிக்கி சாப்பிடுவேன்னு நினைச்சு, நீ என்னடாமா இந்த கறக்கி வச்சிருக்கிய அத்தா? மல்லிகாக்கா அதான் டேஸ்ட், அவங்க குழந்தை நிறைய சொல்லிட்டார். அப்படியா? அது சரிதே அத்தா. உங்களுக்கு ஐயோ மல்லியா, எனக்கு 2 ஊத்தியா? இவ ஊத்தி கொடுத்தான்னா நான் போக வேண்டியதேன். ஏங்க எனக்கு இதே மாதிரி இன்னும் 2 சுட்டு தாரீங்களா? அவ்வளோ அருமையா இருக்குங்க. அப்படிங்களாங்க, இந்த உடனே போறேங்க. சீக்கிரம் போங்குங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு. இன்னும் 2 சாப்பிடணும் போல இருக்கு. ஐயோ இப்படி சொல்லியே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. நல்லா இருக்கா? சரி சரி, நான் உடனே போய் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் போங்க. ஏன் கிருஷ்ணா, உன் மனசாட்சியை தொட்டு சொல்லு, நிஜமாவே இது நல்லா இருக்கு? சொல்லு கிருஷ்ணா சொல்லு, எனக்கு நீ இப்போ உண்மையே சொல்லணும். பொய் மட்டும் ஏதாவது பேசுன கண்டபடி எனக்கு கோவம் வந்துருவதுக்கா. இப்போ நீ உண்மையே சொல்ற, இது நிஜமாவே நல்லாவா இருக்கு? அண்ணி நல்லா தான் அண்ணி இருக்கு, நீங்க வேணா சாப்பிட்டு பாங்கன்னு தான் சொல்றேன். இவனுக்கு கூறு கட்டு போன மாதிரி பேசிக்கிட்டு இருக்காண்டி, வயசும் அவளை ஏன் அப்படி பேசியா? இங்க வேறு உன் பொண்டாட்டி கிச்சன் பக்கம் போயிட்டா, உண்மையை சொல்லு, இது நல்லாவா இருக்கு? எப்படி நீ கருகி போன தோசை நல்லா இருக்கும்? பின்ன எதுக்கு போய் சொல்லிட்டு இருக்கா? எங்க எல்லாத்தையும் நம்ப வச்சுக்கிட்டு நல்லா இல்லன்னு தெரியுது, பின்ன எதுக்கு நீ போய் சொல்லிட்டு இருக்கா கிருஷ்ணா? அண்ணி நீ சத்தம் போடாதியா, அந்த பிள்ளை காதுல விழுந்துச்சுன்னா சங்கடப்படும்ல. என்ன 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 காதுல விழுந்தா சங்கடப்படுமா? கிருஷ்ணா என்ன நக்கலா உனக்கு? சொல்லு ஒழுங்கு மரியாதையா, இது என்ன நல்லாவா இருக்கு கிருஷ்ணா? கேளுங்கட்ட கிருஷ்ணா கிட்ட, பத்தியில உண்மை சொல்றா நானே. ஏலா உன் மனசாத்தியை தொட்டு சொல்லு, இது நல்லாவா இருக்கு? ஷோ அண்ணி ஒன்றும் இல்லை, நல்லாதான் இல்லை. பாவம் அந்த பிள்ளை முதல் தடவையா சுட்டு தருது, அந்த பிள்ளை மனசை ஏன் கஷ்டப்படுத்திக்கிட்டு, அதான் நல்லா இருக்குன்னு சொன்னேன். சரி கிருஷ்ணா, நீ நல்லா இருக்குன்னு சொன்னதெல்லாம் பெரிய விஷயமா தெரியல எனக்கு. நீ என்ன தெரியுமா சொன்ன? அருவி திருப்பி 2 சுட்டுட்டு வான்னு சொன்ன பத்தியா, அதான் என்னால ஏத்துக்கவே முடியல. திருப்பி 2 யாருக்குன்னு நினைச்சியா? உங்களுக்கு தான். ஐயோ கிருஷ்ணா, ஆளை விடுப்பா சாமி, நமக்கு தோசை வேணாம் ஒன்றும் வேணாம். சாமியோ அத்தே வாங்க, உங்களுக்கு நான் ஊத்தி தரேன். எடி மல்லியா, ஓடி போய் அவளை ஊத்த வேணும்னு சொல்லு, மாவெல்லாம் வீணாக்கி போட்டுருவா. சரிங்க தே, வாங்க நானே உங்களுக்கு ஊத்தி தரேன்.
பாவம் அந்த பிள்ளை இருந்துட்டு போகுது. போக போக பழகிக்கிறோம் ஒன்னா. வந்த உடனே அப்படி இப்படின்னு நம்மளா டார்ச்சர் பண்ணக்கூடாது. இங்க பாருங்க, உண்மையை சொல்லுங்க, நிஜமாவே நல்லாவா இருந்துச்சு? திருப்பி வந்துட்டீங்களா? நல்லா தான் இருந்துச்சு. எங்க 2 தோசை கேட்டேனே. எனக்கு தெரியும் நீங்க சும்மா தான் கேட்டிருக்கீங்க அப்படின்னு, அதனால நான் சுடல. அட நீங்க வேறுங்க, நிஜமாவே நான் கேட்டேன். நீங்க பாட்டுக்கு சுடாம வந்திருக்கிய. போங்கங்க, சுட்டு கொண்டு வாங்க. இல்ல, நீங்க பொய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் பேசாம வந்துட்டேன். ஐயோ எனக்கு வேணும். இதையே இன்னும் சாப்பிடாம இருக்கியா? நீங்க வேணும்னு தானே கேக்குறீங்க. வேணும்னு தாங்க கேக்குறேன். வேணும்னே இப்படிலாம் பேசாதீங்கங்க. சும்மா தான் கேட்டுட்டு இருக்கியா? எனக்கு தெரியும் தோசை நல்லா இல்லைன்னு, எனக்கு அப்பவுமே தெரியும். நீங்க வேணும்னே என் மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சும்மா சும்மா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டிங்களா? கண்டுபிடிச்சா சரிதான், பரவாயில்லைங்க. அப்படி இப்படி நான் எப்படியாவது சாப்பிட்டுறேன். வீணாலாம் ஆக்க மாட்டேன். எனக்காக ஆசாசையாக ஊற்றி கொண்டு வந்திருக்கீங்க. அதை போய் நான் வீணாக்குனா நான் மனுஷனே கிடையாது. நான் எப்படியாவது சாப்பிட்டுறேங்க, நீங்கள் கவலையே படாதீங்க. வேண்டாங்க, கொடுங்க. சாப்பிட வேணாம், பரவாயில்ல, பாவம் நீங்க. எனக்காகலாம் அப்படி சாப்பிட வேணாங்க. அட நீங்க வேறுங்க, இதுவும் ஒரு வித டேஸ்ட் தானே, இருந்துட்டு போகுது. இதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்காக நம்ம மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன பண்றாரு. ச்சே, இவரை போய் நம்ம தப்பா நினைக்கவே கூடாது. எவ்வளோ நமக்காக கொடுக்குறாரு பாசம். என்ன யோசிச்சுட்டு இருக்கியா? இல்லைங்க, ஒன்றும் இல்லை, சும்மாதான். சரி சரி, ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருந்தது. கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறீங்க. இல்லை இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி சொல்ல வேணாம்.